Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Camel பிராண்டோட வாட்டர் கலர் டியூப்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேமல்ங்கிற பிராண்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் கலர் டியூப்ஸ் ஸ்மூத் கலர் ஃபார் ட்ரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட், அதில் 14 ஷேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸோட பின்னாடி திருப்பி பார்க்கலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் டியூப்ஸ் 14 ஷேட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 14 ஷேட்ஸ் என்னென்னா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஒயிட்டு, பர்ஷியன் ப்ளூ, கோபால்ட் ப்ளூ, ஹியூஜுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 ஷேட்ஸும் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த 14 ஷேட்ஸ் என்னென்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 125 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பை பண்ணுறதுக்கான பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறீங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாக்ஸை வந்து பிரிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 14 டியூப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுலேருந்து நம்ம ஒரு டியூபை எடுத்து அதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேம்லின்ற பிராண்டு கொடுத்துருக்காங்க. அதில் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டியூபோட பின்னாடி சைடு வந்து பார்க்கலாம். அதுலேயும் கேமல்ங்கிற பிராண்டு ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வாட்டர் கலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அதை கலர் என்னென்ன கலர்னு சொல்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 ml அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் இந்த டியூபுக்குள்ளார. இது வந்து நீங்கள் பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் நார்மலாக பிரிக்க விட்டுட்டு நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டர் கலரில் வந்து பார்த்திங்கன்னா 5 ml, 9 ml, 20 mlன்னு சொல்லிட்டு வெவ்வேறு குவான்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த டேப்லெட் மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் கலர் மாற்றி யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ டியூப்பில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ இந்த கலரை யூஸ் பண்ணி நான் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஸோ வாட்டர் கலர் நம்ம ட்ரா பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. வெட்டான் வெட்டு, அதாவது ட்ரையரில் வந்து நம்ம வெட்டானதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து நான் வெட்டான் வெட்டுன்ற யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது ட்ரா பண்ணுறேன். வெட்டான் வெட்டுன்றது ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை வந்து வெட் பண்ணிடுவோம், ஈரம் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டான் வெட்டுங்கிற டெக்னிக்கு. இது மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் கலர் பண்ண கலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு வேளை கொடுத்துட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்த கலர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குதுன்னா அது ஒன்றும் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஒரு ட்ரை ப்ரஷ் ஏதாவது எடுத்து அதை நீங்கள் வச்சு டச் பண்ணிங்களாவே அதை எடுத்துடலாம். ஸோ அப்படியே வந்து நீங்கள் பண்ணலாம். வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேயர் பை லேயராக ட்ரா பண்ணுறது தான் வந்து பரவாயில்ல. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ட்ரா பண்ணிட்டா அது ஃபுல்லாக ட்ரை ஆன வெட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். அப்படி நீங்கள் ட்ரா பண்ணாமல் நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்களா கலர் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப திக்கான ஷீட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரைஞ்சி காட்டணுங்கிறதுக்காக நான் என்னோடய ரஃப் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான ஷீட்டு. இந்த மாதிரி தின் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் திக்கான ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்டு அந்த மாதிரி ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணி அதிகமான வாட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து வாட்டரோட லெவல் கம்மி பண்ணிட்டு கலரோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். அது கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்து கிடைக்காது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையான வெட்டியை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் பண்ணுறதும் பண்ணுங்கள். ஸோ ட்ரை ஆகாமல் நீங்கள் வந்து டீட்டெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும்.
ஸோ வாட்டர் கலர் பற்றி டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதை நான் வரைஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேஜில் வந்து அபவுட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.